அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 174 கோடி ரூபாய் மதிப்பில் 21,862 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 88 கோடி ரூபாய் மதிப்பில் 507 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். அரியலூர் ஆற்றல்மிக மாவட்டமாகவும் பெரம்பலூர் பெரும்பலம் கொண்ட மாவட்டமாகவும் அமையணும் என்பதுதான் நம் அரசுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 51 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 26 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். 10,141 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 456 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 27 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். 11,721 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும், ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட 18 லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும். ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும். நிச்சயம் சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பிலையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசில் என்றும் நிறைந்திருப்பான். எதிர்காலத்தில் தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்று திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நிலைச்சிருக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியோடு இருந்து சொல்லி, என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆக எங்களோடு நீங்கள் நிச்சயமாக உடனிருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும். இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும்.